ஆமா. சோமவல்லியப்பன் அவரோட ஒரு புத்தகம். சோமவல்லியப்பன் ஐயா பத்தி சொல்லணும்னா, என்னுடைய சிறந்த நண்பர். நெய்வேலியில எங்களுடைய இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் அசோசியேஷனுக்கு ஒரு வருடமும் முதல் நிகழ்வு அவருடைய பேச்சு தான் இருக்கும். கிட்டத்தட்ட 15 வருடமாக நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் கூட இருக்கிற நட்புல வந்து நிறைய புத்தகங்கள், என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்ட புத்தகங்கள்ல மிக அருமையான புத்தகங்கள் நிறைய இருக்கு. என்னுடைய பயிற்சிக்கும் என்னுடைய பேச்சுக்குமே உறுதுணையாக நிறைய புத்தகங்கள், அவருடைய புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் வந்து நிறைய புத்தகங்கள், அவருடைய புத்தகங்கள், அவர் கைப்பட கையெழுத்து போட்டு கொடுத்த புத்தகங்களே நிறைய என்கிட்ட. ஸோ அந்த வகையில அவர்கிட்ட என்ன ஒரு சிறப்பு இயல்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப எளிமையான நடை. ஒரு புத்தகம் படிக்கணும்னா பார்த்தாலே அந்த புத்தகத்தோட டெக்ஸ்ட், அதோட ஃபாண்ட், அந்த அரேஞ்ச்மெண்ட், அதை பார்த்தாலே ஒரு புத்தகம் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் நமக்கு மேலோகும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு எழுத்தாளர். அதாவது யதார்த்தமான விஷயங்களை வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுப்பார். நம்ம அப்படியே பஸ்ல போறோம், அந்த ஒரு எக்ஸாம்பிள் அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு நடை. அதனால எல்லாருக்குமே அந்த எழுத்தாளர் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உஷார் உழைப்பார். இதுல என்ன அப்படின்னாக்க, நம்மளோட மனசோட சக்தி என்னன்னு நமக்கே தெரியாது இல்லையா? இந்த புத்தகம் வந்து உங்கள் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட போகிறது என்பதை அறிவீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு லாஜிக் மீறாத மேஜிக் புத்தகம் அப்படின்னு அருமையாக ஒரு இன்ட்ரோடக்ஷனோட ஆரம்பிக்கிறாங்க. சாந்தி நிலையம் அப்படின்னு ஒரு படத்துல ஒரு தன்னம்பிக்கை உணர்வை ஊட்டுற மாதிரி பாடல் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. எப்படின்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே, இருக்கும் இடம் எதுவோ நினைக்கும் இடம் பெரிது. நம்ம எங்க இருந்தாலும் நம்ம நினைக்கிற இடம் பெருசா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். போய் வரும் உயரமும் புது புது உலகம் அவரவர் உள்ளங்களே, நெஞ்சில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் அப்படின்ற வரிகள்லாம் மிக அருமையா இருக்கும். இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு அந்த பாடல் நினைவுக்கு வந்தது. இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா, 2005 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 2014 டிஜிட்டல் எடிஷன் வந்திருக்கு. அதுல டிஸ்கிரிப்ஷனா என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, உங்கள் மனசின் சக்தி என்னவென்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட போகிறது என்பதை அறிவீர்களான்னு கேட்டுட்டு, மனுஷ மனம் வந்து விசித்திரங்களின் மூட்டை. நீங்கள் நம்ப முடியாத பல திறமைகள் அதுக்கு உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை நடத்தி காட்டும் அற்புத ஆற்றலும் உங்கள் மனத்துக்கு உண்டு. தேசத்தை ஆள விரும்புகிறீர்களா? ஆளலாம். கோடி கோடியாக சம்பாதித்து குவிக்க விரும்புகிறீர்களா? செய்யலாம். போட்டிகளில், தேர்வுகளில் மாபெரும் வெற்றி பெற விரும்புகிறீர்களா? மிகவும் சுலபம். எல்லாம் உங்கள் மனத்தை நீங்கள் எப்படி அடக்கி ஆள்கிறீர்கள் என்பதில் இருக்கிறது. மனத்தை அடக்கி ஆள்வது முனிவர்களுக்கு மட்டும் கைவந்த கலை அல்ல, உங்களாலும் முடியும். நீங்கள் தவம் இருக்க வேண்டும். தாடி வளர்த்து கொண்டு தனிமையை தேடி போக வேண்டாம். இருந்த இடத்தில் இருந்தபடி எப்படி சாதிக்கலாம்? உள்ளுக்குள் இருக்கும் உங்கள் மனத்தை தூக்கி எடுத்து உங்கள் சட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு நினைத்த நேரத்தில் நினைத்தபடி அதை ஆட்டி படைக்க முடியும். எப்படி? அதைத்தான் சொல்லித் தருகிறது இந்த புத்தகம். உங்கள் வெற்றி ஒன்றுதான் இதன் நோக்கம். அதுவும் சாதாரண வெற்றி இல்ல, பிரம்மாண்டமான இமாலய வெற்றி. இப்படி ஒரு எளிமையான விறுவிறுப்பான புத்தகத்தை இதுவரை வாசித்திருக்க மாட்டீர்கள் என்ற ஒரு இன்ட்ரோடக்ஷனோட இந்த புத்தகத்துக்குள்ள நுழைகிறோம். இதுல பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 49 தலைப்புகள் இருக்கு. அவரவர் உலகம், கொள்திறன் அதிகம், சுய அடையாளமும் நமது உலகமும், நம்மால் முடியும், நாம் யார் அப்படின்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நம்மால் முடியும்னு முடிக்கிறாங்க. 49 சாப்டர்ஸ். அதுல முக்கியமான சாப்டர்ஸை நான் படிச்சு என்ஜாய் பண்ண விஷயங்களை உங்களோட ஷேர் பண்றதுல இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ முதல்ல இவர் ஆரம்பிக்கிறது நாம் யார் அப்படின்னு. உலகத்திலேயே மிகப்பெரிய கேள்வி என்பது நாம் யார் அப்படின்றது பதில் தெரிஞ்சிச்சுன்னா உலகம் அவ்வளவுதான். பல பேர் அந்த நாம் யார்ன்ற விஷயத்துக்கு தான் பதில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாலசுப்ரமணியம் அப்படின்னு ஒரு இளைஞர், வயது 19, உயரம் 6 அடி, மாநிலம், எடை 54 கிலோ, படிப்பு பொறியியல் 1ஆம் ஆண்டு. ஒருவரை பற்றிய விளக்கம் இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மனுஷனா, அவருடைய அடையாளமா அப்படின்னு கேட்கிறாரு. நம்மை அடையாளம் காண வைப்பது, நமது வெற்றி தோல்விகளை முடிவு செய்வது,
நம்மை செயல்பட வைப்பது, இல்ல செயல்படாமல் இருக்க வைப்பது, நம்மை இயக்குவது எது? நான் யார் என்ற கேள்வியை ஒருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும், கேட்டுக்கொண்டு பதிலும் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறார். நாம் என்பது உடலா? நாம் என்பது நம்மிடம் உள்ள திறமைகளா? அப்ப திறமை உள்ளவர்கள் எல்லாம் ஒன்று போல இருக்கிறாங்களா? திறமைகளை ஒரே மாதிரி பயன்படுத்துகிறாங்களா? அதுவும் இல்லையே. அப்ப திறமை என்பது மனிதர்களுக்கு வித்தியாசத்தை காட்டும் ஒரு அம்சம் மட்டும்தான் அப்படிங்கிறார். அப்படின்னா நாம்னா என்ன? எது நம்மை மற்றவரிடமிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறது? அந்த தனித்தன்மை தான், யூனிக்னஸ் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுல சொல்றாங்க. பஞ்சாப்ல வந்து அமிர்தசரஸ்ல சீக்கியர்களோட புனித தலமான பொற்கோவில் இந்திய அரசாங்கத்தை அந்த சீக்கியர்களுக்கும் உள்ள பிரச்சனையில இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமர், சீக்கிய தீவிரவாதிகள் சிலர் பொற்கோவிலுக்குள்ள புகுந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அவங்கள பிடிக்கணும்ட்டு உள்ள இருக்கிறது புனித கோவில், பக்தர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அதே நேரத்தில் அரசின் நடவடிக்கைகள் அவர்களது மனமும் புண்படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல பொற்கோவிலுக்குள்ள வந்து இராணுவம் நுழைந்து தீவிரவாதிகளை பிடிக்கும் என்ற சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த முடிவை எடுக்கிறார் இந்திரா காந்தி. அந்த காலத்துல இருக்க பிரதம மந்திரி. கோவிலோட புனிதம் கெட்டிடக்கூடாது அப்படின்னு காலில் ஷூ இன்றி, கையில துப்பாக்கியும் இன்றி பொற்கோவிலுக்குள் உள்ள தீவிரவாதிகள் இருக்காங்க, இராணுவம் நுழையுது. எந்த ஆயுதமும் இல்லாமல் கோயிலுக்கு நுழைபவர்களுக்கு துப்பாக்கி போன்ற ஆயுதங்களோடு காத்திருக்கும் தீவிரவாதிகள் கையால சாவு நிச்சயம் என்ற சிறு குழந்தைக்கு கூட தெரியும். ஆனால் பிரதமரின் ஆணைக்கு கட்டுப்பட்டு இராணுவ வீரர்கள் நுழைகின்றனர். தீவிரவாதிகள் தாக்குதல் மரணமும் அடைகின்றனர். நிறைய பேர் இராணுவத்தினரை குண்டு செலுத்தியது எது? மரணம் நிச்சயம் என்று தெரிந்துமே போ என்று கட்டளையிட்டது எது? மேலிட உத்தரவுக்கு ஒரு பக்கம் இருப்பினும் மனதில் உறுதி அல்லவா அதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, மனுஷனோட கோபம், ரோஷம், மானம், வெக்கம், தயக்கம், கருணை, பொறாமை, நிதானம், தியாகம், சகிப்புத்தன்மை, சண்டித்தனம், நாட்டுப்பற்று, துரோகம் என்பதெல்லாம் உயிரற்ற பொருள்களுக்கு கிடையாது. ஏன் வேற உயிரினங்களுக்கும் இது கிடையாதுங்கிறாங்க ஆசிரியர். இவையெல்லாம் மனம் செய்யும் மாயம், மன ஓட்டத்தின் விளைவுகள். மனம்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லை அப்படிங்கிறார். மனம்தான் சாவி, மந்திர சாவி. மனம்தான் இயக்குனர், ஓட்டுநர். மனம்தான் மென்பொருள். ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும் எப்படி என்பதை திட்டமிடுவது மனம்தான். மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படுவதும் மனம்தான் அப்படின்னு சொல்லி எப்படி முடிக்கிறார்னா, இந்த சாப்டரை மனம்தான் நிம்மதிக்கும் மன உளைச்சலுக்கும் காரணம், மனம்தான் முடிவெடுக்கும் செயல்படுத்தும் கேந்திரம். ஆக மனம்தான் மனுஷன், மனம் தான் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாம் இருக்கும் நிலை நம் எண்ணங்களால் வந்தது. நாம் நமது எண்ணங்களால் நம் உலகை உருவாக்கி கொள்கிறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நாம்னா யாரு அப்படின்றது ஒரு விடை. நம்மளோட மனம்தான், நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம அப்படின்னு அழகாக முடிக்கிறோம். யார் காரணம்னு 2வது சாப்டர். இதுல பாத்தீங்கன்னா ஒரு மொத்த வண்ணங்கள் எத்தனை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எல்லாருமே சொல்லிடுவோம் 7 அப்படின்னு நம்ம அழகா சொல்லிடுவோம். ஆனா மதுரா கோட்ஸ் நிறுவனத்துல துணி நூல் வியாபாரம் செய்யறவங்களை கேட்டோம்னா 17,000 நிறங்கள் இருக்கு, ஷேடு, கலர்ல ஷேடு இருக்கு. சின்ன சின்ன வித்தியாசங்கள், பல வண்ணங்கள். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஜாக்கெட் எடுக்கிறதுக்கு மேட்சிங் ஜாக்கெட் எடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா இது இல்லை, இன்னும் கொஞ்சம் லைட்டா கிரீன், அதை எடுத்தா இன்னும் கொஞ்சம் டார்க்கா கிரீன் அப்படின்லாம் நம்ம வித்தியாசமா சொல்லிட்டே இருப்போம். ஒரு நிறத்துக்கும் இடையே சிறு வித்தியாசமாவது இருக்கும், இருந்தான் தீரும். அது போலதான் மனிதர்களும் நாம் ஒருவரும் தனித்தனி யூனிக்கான குணாதிசயம் கொண்டவர்கள். இதற்கு நமது மனதுதான் காரணம். மனம் பல்வேறு சிறு விஷயங்களால் ஆனது அப்படின்னு அழகாக 2வது சாப்டரை கம்ப்ளீட் பண்றது. 3வது சாப்டர் பார்த்தோம்னா உறங்க சக்தியை எப்படி எழுப்புறது. நம்மகிட்ட நிறைய எல்லாருக்குமே சக்தி இருக்கு, அதை எப்படி வெளியில எடுப்புறது. மனித மனத்தோட ஆற்றலை வந்து அளவிடவே முடியாதுன்றாங்க. கற்பனைகளை கூட செய்து பார்க்க முடியாதவற்றை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த மனம் அப்படிங்கிறார். நம்ம கூட இந்த புக் ரிவ்யூ கேட்டே இருப்போம், திடீர்னு அமெரிக்கா போயிட்டே வந்துடும், திடீர்னு நாளை காலைல என்ன சமையல் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். அப்ப மனம் அப்படியே அலைஞ்சுட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம மனம் பண்ணிட்டே இருக்கும். அதான் இதுல சொல்றாங்க. மனுஷனை உலகம் முழுவதும் பார்த்து விட்டதாகவும் இன்னும் கண்டுபிடிக்காத இடங்களே இல்லை அப்படின்னு முடிவாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சான். இருந்தாலும் மனிதனுக்கு தெரியாதவை கடலுக்குள் ஏராளமாக இருக்கிறது. அந்த கடலுக்குள் இருக்கும் விஷயங்களை விட ஆழமானவை, அற்புதமானவை மனித மனத்தில் இருக்கின்றன. அவற்றையும் மனிதன் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அப்படிங்கிறார்.
பட்டாசு இருக்கு, உள்ள மருந்து இருக்கு, அதன் சக்தி வெளிப்படணும்னா திரிய பத்த வைக்கணும். அப்ப நம்ம அனைவருக்குமே அத்தகைய சக்திகள் பெற்றோர் தான், சந்தேகமே இல்லை அப்படிங்கிறார். அப்ப நமக்கு தேவை ஆக்கப்பூர்வமான ஒரு ஆசை. ஒரு ஆசை இருந்தால் நம்ம நம்மளுடைய ஒரு மனிதனும் ஒரு உறங்குற சக்தி அப்படிங்கிறது. ஒரு தீவிரமான ஆசை தான் அதனை உசுப்பி விடும் வரை அப்படிங்கிறது. நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல கனவு காணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. மிக அருமை. இந்த மனுஷன் ஆழம் அப்படின்னு ஒரு ஒரு பாடல் எனக்கு சினிமா பாடல் ஞாபகம். ஆறும் அது ஆழம் இல்லை, அது சேரும் கடலும் ஆழம் இல்லை, ஆழம் இது ஐயா இந்த பொம்பளை மனசு ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா எல்லார் மனசுமே ஆழம் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்பிக்கை செய்யும் மாயம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஸ்கூல்ல பள்ளி பிள்ளைங்களுக்கு ஒரு வகுப்பு நடக்குது. ஒரு புதிய வகையான ஒரு இன்னைக்கு டெஸ்ட் பண்ணணும் பசங்களை அப்படின்னு டீச்சர்ஸ் முடிவு பண்றாங்க. அப்போ நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு கலெக்டர் ஆனால் அப்படின்னு ஒரு தலைப்புல கட்டுரை எழுத சொல்றாங்க ஸ்கூல்ல. உடனே நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நல்லா கலெக்டர் ஆகணும். அந்த குழந்தைகளுக்கும் ஆசை இருக்கு. உடனே கொஞ்ச நேரம் யோசனைக்கு பிறகு எல்லா பிள்ளைங்களும் எழுதுறாங்க. கலெக்டர் ஆனா என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம் அப்படின்லாம் எழுதுறாங்க. ஆனா ஒரு பையன் மட்டும் எழுதாம அப்படியே உட்காந்துருக்கு. சில பேர் எழுதாமனா எழுத தெரியாம முடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல, தெளிவான முகத்தோட குழப்பமே இல்லாம உட்காந்துருக்காங்க. அவனை பார்த்து ஏன்பா நீ இன்னும் உட்காந்துருக்குற அப்படி கேட்டோம்னா, நான் என்னோட உதவியாளருக்காக செக்ரட்டரிக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு அந்த பையன் நிதானமா பதில் சொன்னாங்க. இது ஒரு வேடிக்கையான கதையா இருந்தா கூட இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பையனுடைய மனதளவுல அவன் கலெக்டராகவே ஆகிவிட்டான் என்பதுதான் இது. நாம் எதை தீவிரமாக நம்புகிறோமோ அது நடக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. மனம் அது நினைப்பதை நம்புவதை வைத்து செயல்படுகிறது. உடலுக்கு செயல்பட தேவையான சக்தியும் கொடுக்கிறது. அதுதான் மனசோட சக்தி, வலிமை, தனித்தன்மை. இதனை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இல்ல, நாம் எப்படி நினைக்கிறோமோ முடியும் என்றோ முடியாது என்றோ அப்படியே தான் நடக்கிறது. மனத்தால் முடியும் என்று நம்ப வேண்டியது அவசியம் அப்படிங்கிறார். நமது எண்ணங்கள் எப்படியோ அப்படியே அமைகிறது வாழ்க்கை அப்படின்னு மார்க்கஸ் அர்லியஸ் ஆண்டனியஸ் அப்படின்ற ஒருத்தரோட கோட்டையும் சொல்லி இதை முடிக்கிறார். இன்னொரு அருமையான ஒரு தலைப்பு தள்ளிலில். இதுல பார்த்தோம்னா நம்ம ஆத்தரே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எழுதுறாரு. டெய்லி காலையில வாக்கிங் போற பழக்கம் உண்டு, பிரிஸ்க் வாக்கிங் நடக்கிற பழக்கம் உண்டு எழுத்தாளர் ஐயாக்கு. அப்படி நடக்கும்போது மூச்சை நல்லா இழுத்து நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, யோகா கிளாஸ் எல்லாம் போகும்போது நல்ல நுரையீரல் ஃபுல்லா நிரப்பி அப்புறம் வெளியில விடணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிப்பாரு. கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சோம்னா இது மாதிரியே செஞ்சுக்கிட்டே அப்படியே கான்சியஸா நடந்துகிட்டே இருக்கும்போது சிந்தனை நடக்கும்போது சிந்தனை பலவாறு இருக்கும் இல்லையா. கொஞ்ச தூரம் போனோம்னா அது அப்படியே பிரீத் பண்ணிட்டே போகும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நார்மலா அவர் நினைக்கிற மாதிரி இல்லாம நார்மல் பிரீத்திங் போயிட்டு இருக்கு. ஏன்னா அது இந்த மூச்சிலே நம்ம தொடர்ந்து கவனம் செலுத்த முடியாது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எதிர்த்தாப்புறம் யாரோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும், ஒரு வணக்கம் சொல்றது, ஒரு கார் வரும் அதுக்காக வழி விடுறது. இப்படி போகும்போது அவர் எப்படி மூச்சு விடணும் இருக்கோ அதை விட்டு மாறி நார்மலா மூச்சு விட்டு இருப்பாரு. அப்ப அது மறந்து போயிடும். ஆனா அது அப்படியே விட மாட்டேன், திருப்பி நான் விரும்புற மாதிரி திருப்பி அதே மாதிரி பழைய மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி கவனமாக செய்வேன். மீண்டும் கவனம் செலுத்தணும், மீண்டும் அப்படி வருவோம். ஸோ கொஞ்ச நாள் இதை கவனப்படுத்தி பழகி விடும்போது அவரோட ஆணைக்கே காத்து இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரீத்திங் நார்மலைஸ் ஆகி எப்படி விரும்புறாரோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா பயிற்சி தான் காரணம் அப்படிங்கிறார். அப்ப அது மாதிரி நம்ம மனசுல வேறு ஒருவர் வெளியில இருந்து பாக்குற மாதிரி தள்ளி நின்று கவனிப்பது இந்த பால பயிற்சி கொடுத்து பண்ணணும். இதுதான் தியானம். இதுக்கு தியானம் இதற்கு உதவும் அப்படிங்கிறது. அப்ப நம்ம மனசை மூணாவது மாதிரி தள்ளி நின்று பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அருமையாக இதை சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப இவருடைய சொந்த அனுபவங்கள். அதான் தான் சொன்னேன் இல்லையா, இவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளா இருக்கு. மனசும் எனர்ஜி.
மனசுக்கும் எனர்ஜிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, வேடிக்கையாக எழுதியிருக்கிறார். எனக்கு மிகவும் வேண்டிய பெண்மணி, பிராக்கெட்ல வேற யார், என் மனைவி தான் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க எழுத்தாளர். அவர் வந்து கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ற ஒரு பர்சன். அவங்களுக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங் இல்ல. எங்கேயா மாடி ஏறி இறங்கிட்டு வந்தாலே கால் வலிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி ஆள். அப்ப என்னன்னாக்க, எங்க போனாலும் வாகனத்துல தான் போற மாதிரி வழக்கம்னு வச்சுங்களேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, சில வருடங்களுக்கு முன்னாடி, காரைக்குடியில அவருடைய சொந்த ஊரு. அதுலேருந்து பழனிக்கு நடந்து வரேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வேண்டியிருக்கிறாங்க. எவ்வளவு கிலோமீட்டர்னா 170 கிலோமீட்டர் தூரம். 7 நாள் நடைபயணம். இது மாதிரி வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன நீ விளையாடுறியா அப்படி கேட்கிறாரு இவரு. இல்ல இல்ல, பிரார்த்தனை, குழந்தைகள் நன்மைக்காக நான் வேண்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னால முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வழி நெடுகில முருகன் பாடல்களை பாடிபடியே நடந்து, இடையில எந்தவித சலனம் தயக்கம் இல்லாமல் முழு தூரத்தையும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து விட்டார். இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மனம் தந்த பலம், மனபலம் அப்படிங்கிறார். அப்ப மனசு வந்து மெச்சோம்னா நம்ம எதை வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, ஃபீலிங் ஹை ஃபீலிங் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் மிதப்பதற்கும் தோண்டி விடுவதற்கும் மனம்தான் காரணம். வாழ்க்கையில முன்னேறணும்னா சுறுசுறுப்பு, ஆர்வம், உழைப்பு, முயற்சி போன்றவை தேவை. இவை எல்லாமே மனிதனுக்குள் இருந்து வருபவை. எவருக்கு எப்பொழுது எவ்வளவு வரும் என்பதை அவரது மனத்தினை பொறுத்தது, மனநிலையினை பொறுத்தது. ஆக ஆரோக்கியமான நல்ல மனநிலையை உண்டாக்கி கொள்வதும் தக்க வைத்துக் கொள்வதும் அவசியம் அப்படிங்கிறாங்க. மனிதனுக்கு ஆற்றல் வருவதற்கும் இல்லாது போவதற்கும் அவருடைய மனமே காரணம் அப்படின்னு அழகா சொல்லி முடிக்கிறார். எவ்வளவு அருமை இல்ல. அப்ப நம்ம மனசு வந்து எத்தனை விந்தைகள் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு. இன்னைக்கு கூட என்னுடைய ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் சம்பந்தமாக. பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னா என்ன? யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்து குட் மார்னிங் சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த ரெட்ஃபோர்ட் தளத்துல உள்ள நுழைஞ்ச உடனே குட் ஈவினிங் ரமேஷ் நாகராஜன் சார் அப்படின்னு ஒரு இது வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ். நீங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க, வெரி குட் அப்படின்னு நம்மளை யாரோ சொல்றாங்க. இந்த உடை சூப்பரா இருக்கு சார் அப்படி சொல்றாங்க. உங்க பேச்சு அருமையா இருக்கு சார் அப்படி சொல்றாங்க. அற்புதம், சிறப்பாக செய்து முடிச்சிருக்கிறீங்க அப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேட்கிறோம் இல்லையா? இது இது வார்த்தைகள் மட்டும் இல்ல. சில நேரத்துல பாத்தீங்கன்னா சில பேர் வந்தோடனே ஒரு புன்னகை செய்வாங்க, கை குலுக்குவாங்க, ஒரு தம்ஸ் அப் போடுவாங்க. இப்ப இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஸ்மைலிஸ் போடுவாங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா முதுகுல தட்டி கொடுக்கறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தைகளை, இது மாதிரி விஷயங்களை எதிர்கொள்ளும் போது எப்படி உணர்றோம்னா மகிழ்ச்சியா தான் உணர்றோம் இல்லையா? இதெல்லாம் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிறாரு. இவை வார்த்தைகளால் ஆனவையோ இல்ல சமிக்கைகள் ஆனவையோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாம் சேர்த்து மொத்தமாக பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இத பத்தி இன்னொரு ஆராய்ச்சி பத்தி அழகா சொல்றாங்க பாருங்க. ஆதரவற்றோர் இல்லத்துல சேர்க்கப்படுற பிறந்த குழந்தைகளோட இறப்பு விகிதம் அதிகமா இருக்குதான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர் உறவினர் இல்லாதனால இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் கிடைக்கிறது இல்லையா? அதனால இறப்பு விகிதம். அது என்ன பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ்? ஒரு தாய் தன்னோட குழந்தையை தூக்கி தட்டி கொடுக்கறது, கொஞ்சறது, இறுக அணைக்கிறது, முத்தம் கொடுக்கறது, சிரிக்கிறது, பேசுறது, இதெல்லாம் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்றாங்க. இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் இல்லாதனாலதான் அந்த குழந்தைகள் வந்து ஆரோக்கியமான மனநிலை பெறல அப்படின்ட்டு அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னொரு விஷயம் சொல்றாரு, நோ அல்லது ஜீரோ ஸ்ட்ரோக்ஸ் சொல்றாரு. நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நோ அல்லது ஜீரோ ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னா நம்மளை இக்னோர் பண்றது. ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், நம்மளை வான்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல, நான் ஒருத்தன் இருக்கிறதே கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டான், என்னை பார்த்ததும் பார்க்காம வேறி போயிட்டான் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த கவனிப்பெண்மைக்கு வந்து நோ ஸ்ட்ரோக்ஸ் இல்ல ஜீரோ ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்றாரு. அந்த உதாசீனப்படுத்துறது வந்து மிக கொடுமை அப்படிங்கிறாரு. இதனால நம்மிடம் இருக்கும் சக்தி குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு. நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸை பத்தி சொல்லும்போது, ஐயா உங்களுக்கு இந்த கண்ணாடி நல்லாவே இல்லை, அறிவு இருக்கா, இப்படி வந்து மேல விடுறீங்களா, காலை மிதிச்சுட்டு போறீங்களா அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிறாரு. இவை வார்த்தைகளை சார்ந்தது, அடி உதை என்று உடல் சார்ந்தும் அமையும் அப்படிங்கிறார். ஆனால் நோ ஸ்ட்ரோக்ஸை விட இது பரவாயில்லை அப்படிங்கிறார் நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ்.
கண்டிஷனல் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிறார். நீ 10ஆம் வகுப்பு முழு பரீட்சையில கணக்குல 100க்கு 100 வாங்கினா நான் புது சைக்கிள் வாங்கி தருவேன் அப்படின்னு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ், கண்டிஷனல் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கலான்றார். வெறுமனே அப்பா தன் பிள்ளைக்கு சைக்கிள் வாங்கி தந்தா அது பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ், அதற்கு ஒரு கண்டிஷன் போட்டால் அதுக்கு வந்து கண்டிஷனல் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிறார். லேட்டா வந்தால் 10 ரூபாய் அபராதம்ங்கிறது கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிறார். அன்கண்டிஷனல் என்று ஒன்று இருந்தால் அன்கண்டிஷனல் என்ற ஒன்று இருக்கும். கண்டிஷனல் இருந்தால் அன்கண்டிஷனல் ஒன்று இருக்கும் இல்லையா? ஒன்றல்ல, எதற்கு எதிர்வினையாக இல்லாமல் அதையும் எதிர்பாராமல் பாராட்டுதல், திட்டுதல், அன்கண்டிஷனல். இது வந்து ரொம்ப நல்லதுன்றாரு. நம் குடும்பம், நண்பர்கள் மற்றும் சுற்றுப்புற சூழலை பொறுத்து நாம் பெறும் அல்லது கொடுக்கும் ஸ்ட்ரோக்குகள் அமையும். இந்த ஸ்ட்ரோக்குகள் நம்மளுடைய மனநிலையில் பெரிய மாறுபாடுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறார். பெரும்பாலும் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்குகள் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்குகளும் ஓரளவு நெகட்டிவ் ஸ்ட்ரோக்குகளும் மிக குறைந்த அளவில் நோ ஸ்ட்ரோக்ஸ் ஆர் ஜீரோ ஸ்ட்ரோக்ஸ் பெறுவது மன ஆரோக்கியத்துக்கு அதிக உந்து சக்தி பெறுவதற்கும் உதவுங்கிறார். நமக்கு மனதுக்கு அதிக சக்தி தரவல்லவை பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ்கள் தான். அப்படி ஒரு சூழ்நிலை நாம் இருந்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னு சொல்றாருன்னா, அந்த மாதிரி கொடுக்கிற அதிகம் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் தர ஒரு சூழ்நிலையை தேர்வு செய்து அமைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் அப்படின்னு அழகா முடிக்கிறார். எவ்வளவு பெரிய பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாருல, அருமையான ஒரு விஷயம். ரைட், இது ரொம்ப சூப்பருங்க. மனமே அடிப்படை அப்படின்னு ஒரு சாப்டர், 9th சாப்டர். we see what we want to see அப்படின்னு சொல்லுவாங்க. பல சமயத்துல வந்து என்ன இருக்கிறது என்பதை பார்க்காமல் நம்ம என்ன பார்க்க விரும்புகிறோமோ அதைத்தான் எல்லா விதத்திலும் பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒருத்தன் என்ன பண்றாங்கன்னா, கரையில இருந்துகிட்டு ஆத்து நீர்ல நீந்திட்டு இருக்கிற வாத்துகளை வந்து துப்பாக்கியால சுடுறாரு. உடனே அவர் வளர்க்க நாய் தாவி குதிச்சு நீந்தல, தண்ணிக்கு மேலேயே நடந்து போய் அந்த இறந்த வாத்தை வந்து வாயில கம்மி கொண்டு வர மாதிரி ஒரு நிகழ்வு சொல்றாரு. ஒரு தடவை பாத்தீங்கன்னா அவர் நண்பையும் அந்த வாத்து வேட்டைக்கு கூட்டு போறாரு. வாத்துகள் அடிபட்டு விழுந்தோடனே நாய் வேகமா எப்பவும் போல அந்த தண்ணிக்கு மேலேயே நடந்து, நல்லா கவனிக்கணும், தண்ணிக்கு மேல நடந்து போயிட்டு போய் எடுத்துட்டு வருது. நமக்கெல்லாம் தண்ணிக்கு மேல நடக்கிறதா அப்படின்னு ஆச்சரியம் இருக்கு இல்லையா? ஆனா வந்து தண்ணிக்கு மேல அந்த நாய் நடப்பதை நண்பர் பாக்குறாருன்னு இவருக்கு ஒரு பெருமையா இருந்தது. ஆனா அதை பத்தி ஏதாவது கேட்பாருன்னு நினைச்சுட்டே இருந்தாங்களா? கேட்கவே இல்லையா. ரொம்ப இவருக்கே பொறுக்கவே முடியல. நம்ம கூட ஏதாவது ஒரு ட்ரெஸ் பார்த்தா ட்ரெஸ் பத்தி ஏதாவது ஃப்ரெண்டு கேட்பாருன்னு நினைப்போம். ஆனா ஒண்ணுமே கேட்கலன்னா எப்படி இருக்கு புது ட்ரெஸ், ஓ புது ட்ரெஸ்ஸா அப்படின்னு போட்டு நம்மள சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொறுக்க முடியாம அந்த நண்பர்கிட்ட கேட்கிறாரு, ஏப்பா நாயை பத்தி என்ன நினைக்கிறாரு? பார்த்தா நானே கேட்கணும்னு நினைச்சேன், உன் நாய்க்கு நீந்த தெரியாதா அப்படின்னு ஒரு கேட்டார். எப்படி கேள்வி இல்லையா? அந்த தண்ணீர்ல வந்து நாய் நடக்குங்கிறது ஒரு அதிசயங்கிறது அவர் கண்ணிலேயே படலையா. சிலர் இப்படித்தான் எதிலும் குறை கண்டுபிடிப்பார்கள், ஏனெனில் அவர்கள் மனம் அப்படி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி கீரிப்பிள்ளை கதை படிச்சிருக்கோம். நம்ம குழந்தைய வந்து விட்டுட்டு போவாங்க, உள்ள பாம்பு வந்திருக்கும், அதை கடிச்சு இது பண்ணிட்டு கீரி வந்து பெருமையா வெளியில வந்து அவங்க எஜமானுக்காக வெயிட் பண்ணும். பார்த்தா குழந்தையதான் கடிச்சிச்சு, வாயில பிளட்லாம் இருந்த உடனே தண்ணி கொண்டு வந்த குடத்தை வச்சு அந்த கீரிப்பிள்ளையை கொண்டுடுவாங்க. உள்ள போய் பார்த்தா குழந்தை நல்லா இருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா அந்த பாம்பு இறந்து போயிடும். அப்புறம் வெளியில வந்து பார்த்தா கீரிப்பிள்ளையும் இறந்து போயிடும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, கீரியின் வாயில ரத்தம் என்பதை கண் பார்த்தது, ஆனால் மனமோ உன் குழந்தையை கீரி கொன்று விட்டது என்று புரிந்து கொண்டது. ஆக பல சமயங்களில் காண்பது ஒன்றாக இருக்கும், பார்ப்பது வேறாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நாய் தண்ணீரில் நடக்காது, நீந்திதான் போகும். கீரி வாயில ரத்தம் இருந்தால் அது குழந்தை கொண்டிருக்கும் என்றெல்லாம் மனம் நினைக்கிறது. நமக்கு தெரிந்தவைகள் நம்மிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நம் பார்வையை தீர்மானிக்கின்றன. அவை உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் பாருங்களேன். ரொம்ப இது பிடிச்சது எனக்கு. தெரிந்ததுதான் தெரியும் அப்படின்ட்டு. நம்ம ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு கார் வாங்கினோடனே நம்ம வாங்கின காரோட பிராண்டு எத்தனை கார் இருக்கு அப்படின்னு நம்ம ரோட்ல பார்த்துட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா? அதை வந்து இவருடைய அனுபவமா சொல்றாரு. சாலையில் போகும்போது நான் வாங்கிய நேரத்தில் எத்தனை கார்கள் போகின்றன என்று கவனிக்கிறேன். என் காருக்கு நான் லைஃப் டாக்ஸ் கட்டிவிட்டேன், மற்றவர்கள் எப்படி என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்.
ஒரு காரின் டயர்களை எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டிய பிறகு மாற்ற வேண்டும் என்றும் கார் பேட்டரிகளின் வகைகள் பற்றி தெளிவாக தகவல்களும் என் கவனத்துக்கு வருகின்றன. ஆக எனக்கு காரை பற்றி தெரிந்து விட்டது. அதற்கு பின் தேவையான என்று ஆன பிறகு அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் என் கண்ணுக்கு தெரிகின்றது. நம்ம கார் ஒண்ணு மாத்தணும்னு நினைச்சோம்னா அந்த எந்த பிராண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறோமோ அது எத்தனை எல்லாம் போகுதுன்னு அதே பார்த்துட்டு இருக்கும். அதை பத்தி தான் அவர் சொல்றாரு. நம்முடைய மனத்துக்கும் இந்த குணம் இருக்கிறது. அதே போல மற்றவருடைய மனமும் அப்படித்தான். அவர்களுக்கு தெரியாதே அவர்கள் பார்க்கவில்லையே என்று பல சமயங்களில் வருத்தப்படுகிறோம். ஆக எவருக்கும் தெரிந்ததுதான் தெரியும், தெரியாது தெரியாது அப்படிங்கிறார். நம்ம கூட பாத்தீங்கன்னா இதை போய் இது சொல்லாம போறாரு, இதை பார்க்காம போறாரு எல்லாம் நம்ம வருத்தப்படுவோம். அவங்கவுங்க மனத்துக்கு என்ன இருக்கோ அதுதான் தெரியும் அப்படின்ட்டு அழகா சொல்றாரு. இது ஒரு அருமையான இது. பலவிதமான குருடர்கள் அப்படின்னு ஒரு சாப்டர்ல அவருடைய பிளாட்டுக்கு கீழே ஒரு குடும்பம் இருந்துதான். அதன் தலைவர் ஒரு நடுத்தர வயசுக்காரர், அந்த குடும்பத்தோட லீடர். அவர்கிட்ட ஒரு ரெண்டு முறை ரெண்டு தடவை பேசியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் ஒரு புது பிளாட் வாங்கிட்டு வேற எங்கேயோ போயிட்டார். ஒரு நாள் காலம்பரை வாக்கிங் போகும்போது அவர் எதிரில் வந்திருக்கிறாரு. அவரை பார்த்து நம்ம எழுத்தாளர் வணக்கம் சொல்லியிருக்கிறாரு, கையை அசைக்கிறாரு. அவர் பதில் வணக்கம் கொடுக்குறாரு. என்ன ஆச்சரியம், சரி நம்மளை கவனிக்கல நினைத்துட்டு அடுத்த நாளும் இப்படியே நடக்குது. இன்னும் அவர் நம்ம சரியா கவனிக்கலையே நினைத்துக்கிட்ட 3ஆவது நாளும் அப்படியே நடந்தவொடனே அவர் கை அசைப்பதை நிறுத்திட்டார். என்ன மனிதர் இவர், வீடு மாறி போய்விட்டால் தெரிந்தவர் தெரியாதவரை போடுவார்னு மனசுல கோவப்பட்டிருக்கிறார். சில நாட்கள் கழிச்சு ஒரு பேப்பர் கடையில நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த நபர் வந்தார். எனக்கு மிக அருகில் நின்றவர், என்ன சார் எப்படி இருக்கிறீங்க, என்ன வாக்கிங்கா அப்படி கேட்கிறாரு. இவருக்கு ரொம்ப கோவம் வந்து போச்சு. என்னடா 3 தடவை கையை அசைச்சோம், இந்த மாதிரி கவனிக்காம போயிட்டாரு அப்படின்ட்டு எனக்கு சரியான கோபம் அடக்கி கொண்டு கொஞ்ச நாளா தான் என்று கூட்டிட்டு வந்துட்டாரு. இது நடந்த விஷயத்த அவரோட தந்தைகிட்ட சொன்ன உடனே சொல்லி இவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னாரு, உனக்கு விஷயம் தெரியாது, அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, எடுத்தவங்களோட அப்பா, உனக்கு விஷயம் தெரியாதா, அவருக்கு கண் பார்வை மிக குறைவு, எதையும் மிக அருகில் வந்தால்தான் அவரால் பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே, என் தந்தை இந்த விவரம் சொல்லாமல் இருந்தால் அந்த நபர் அன்றைக்கு அந்த பேப்பர் கடைக்கு வராமல் இருந்தாலும் இன்று வரை அந்த நபரை நான் தப்பாதான் நினைத்துக் கொண்டிருப்பேன். சந்தர்ப்பம் சரியாக அமைந்தது தெரிந்து கொண்டேன், இல்லாவிட்டால் அவரை பற்றிய என் எண்ணமும் அவருடான அணுகுமுறையும் மாறியிருக்கும். ஆக நமக்கு எல்லாம் தெரியாது, நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏராளமாக உள்ளன. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் எவரை பற்றியும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு முடிக்கிறாரு. ஃபைனலா இன்னும் 2 சாப்டர் மட்டும் நம்ம பேசிட்டு விடைபெறலாம். நிறைய இருக்கு, பேசிட்டே இருக்கலாம், அவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. பாருங்க, சுய அடையாளமும் அதுக்கு முன்னாடி அவரவர் உலகம் அப்படிங்கிறாரு. அது கூட சுய அடையாளமும் நமது உலகம். நமக்கு எதுல விருப்பமோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய குணத்துக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம் படிப்பு, நம்ம வேலை, நம்ம வாழ்க்கை துணை, நம் நட்பு வட்டம், நம் வாழும் இடம், இவை எல்லாம் தான் நமது உலகமாக அமைகின்றன. இதில் நாம் வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பாலான நேரம் இவைகளோடு கழிகிறது. ஆகவே இங்கு எப்படி உணர்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையின் மொத்த மகிழ்ச்சி அல்லது வருத்தத்தை தீர்மானிக்கிறது. அப்ப நம்மளுடைய படிப்பு, நம்முடைய வேலை, வாழ்க்கை துணை, நட்பு வட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஏன்னா அதிக இது கூட தான் நம்ம வாழ்க்கையை கழிக்கிறோம் அப்படின்ட்டு அழகா சொல்லி, அவர் பணிபுரிஞ்ச ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல அதிகாரிகள் வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்யும்போது 3 கேள்விகளுக்கு விடை தேடுவோம் அப்படிங்கிறார். இந்த வேலைக்கு இவர் பொருத்தமானவரா, ஜாப் ஃபிட்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனத்துக்கு இவர் பொருத்தமானவரா, ஆர்கனைசேஷன் ஃபிட்னு சொல்லுவாங்க. நிறுவனம் அமைந்துள்ள நகரின் கலாச்சாரத்துக்கு இவர் பொருத்தமானவர், கல்ச்சர் ஃபிட்னாரு. ஏன்னா எடுக்கும் ஆள்களுக்கும் நிம்மதியாக தொடர்ந்து இருக்க வேண்டும், நிறுவன வேலையும் நன்கு நடைபெற வேண்டும். அப்ப பொருத்தத்தினால் கிடைப்பதுதான் மகிழ்ச்சியும் வெற்றியும். மாற்றி அமைந்து விட்டால் வேறு வழி இல்லை. இருந்தாலும் பொருத்தத்துக்காக ஏன் முயற்சிக்க கூடாது அப்படிங்கிறார். நமக்கு ஃபிட்டான விஷயத்தை தேர்ந்தெடுக்க சொல்றாரு. மனம் அது செம்மையானால் அப்படின்ற ஒரு விஷயம் இதை பத்தி பேசுறோம். கார்லோ காஸ்டனோ அப்படின்ற ஒரு அறிஞர் சொல்ற விஷயம், நாம் நம்மை மிகவும் கஷ்டமான ஒரு நிலைக்கோ அல்லது வலுவான நிலைக்கோ வந்து விடுகிறோம். ஆனால் 2க்கும் ஆகும் உழைப்பு என்னவோ ஒரே அளவுதான்.
உழைப்பு ஒரே அளவு என்றால் வந்து சேர்ந்த இடத்தை மாற்றியது எது அப்படிங்கிறது. நம்ம ஒரு கஷ்டமான நிலையில இருக்கோம், இல்ல வலுவான நிலையில இருக்கோம், ரெண்டுத்துக்கும் உழைப்பு போட்டுதான் வராங்க. அது மனித எண்ணம் தானே அப்படிங்கிறாரு. எண்ணியது எண்ணியாந்து எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்னு வள்ளுவம் சொல்கிறது. அதை சொல்லிட்டு கடைசி சாப்டர் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச சாப்டர் அது. நம்மால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனோட முடிக்கிறாங்க. சோமர்செட் மாம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையில வேடிக்கையான விஷயம் என்னன்னா, மிக சிறந்ததற்கு குறைஞ்சபட்சம் எதையும் ஏற்றுக்கொள்வது என்று நீங்கள் முடிவெடுத்துட்டார். எனக்கு இதுதான்ப்பா வேணும் அப்படின்னு ஒரு லிமிட் பண்ணிட்டோம். மிக சிறந்ததுக்கு கீழே அடுத்த நம்பர் மிக சிறந்தவையே பெறுவீர்கள். அப்ப திங்க் பிக் பண்ணா பிக்க நோக்கி போகலாம் அப்படின்றாரு. அப்ப இப்போ பிரச்சனை யார் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நாம் தான் சிறந்ததுதான் வேண்டும் என்று நாம் அடித்து கேட்பதில்லை அப்படிங்கிறார். அடித்து கேட்கணும், கிடைப்பதை முணுமுணுத்து கொண்டே ஏற்றுக்கொள்கிறோம். இப்ப நம்ம கூட ஒரு நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல கேட்பேன், உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வேணும், நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன 2 கோடி கொடுங்க அப்படின்னு. அவங்க கேட்கவும் போறது இல்லை, நம்ம கொடுக்கவும் போறது இல்லை. கேட்கறது ஒரு 100 கோடி கேட்கலாம் இல்ல, ஒரு 1000 கோடி கேட்கலாம் இல்லையா? அப்ப சிறந்ததுதான் வேண்டும் என்று நாம் அழுத்தி கேட்பதில்லை, கிடைப்பதை முணுமுணுத்துக் கொண்டே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறார். யூ டிமாண்ட் எக்ஸலன்ஸ், யூ வில் கெட் எக்ஸலன்ஸ் என்பார்கள். உயர்ந்ததை மேன்மையானதை தேட வேண்டும், கேட்க வேண்டும். நாம் மனம் வைத்தால் நம்மை சிறப்பானவராக்கி கொள்ள முடியும். இதற்கு மனம் என்ற மென்பொருள் ஏற்றதாக இருக்க வேண்டும். அதுபோல நாம் மனது வைத்தால் பலவற்றையும் சரியாக புரிந்து கொள்ளலாம். மனம் அமைதியாகவும் வாழ்க்கை இனிமையாகவும் அமையும். மனத்துக்கு நாம் தானே எஜமான், செய்வோம் அப்படின்னு முடிக்கிறார். ஸோ மனத்தை ஒரு எப்படி சொல்றாருன்னா, ஒரு சாஃப்ட்வேர் சொல்றாரு. நம்ம இது மாதிரி ஐ மீன் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு பார்க்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி மனம்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். மனத்துக்கு நாம் தானே எஜமான், செய்வோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். மிக அருமையான புத்தகம். ஸோ உஷார் உள்ளே பார், கண்டிப்பாக எல்லாரும் உள்ள போய் பார்க்குற வேண்டிய ஒரு அருமையான புத்தகம். மனசுதான் உலகத்துல சிறந்தது, மனசு வைத்தால் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிற ஒரு புத்தகம். நிறைய இருக்கு. அந்த புத்தகம் படிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். ஸோ அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். ரொம்ப அருமையான புத்தகம் சார். நிறைய தகவல் கொடுத்தீங்க. ஸ்டோக் பத்தி சொன்னீங்க. சில நேரங்கள்ல நம்மளை யாராவது பாராட்டலை அப்படின்னா நம்மளே நம்மளை பாராட்டிக்கணுமா, அது ஒரு குட் ஸ்டோக்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் அது மாதிரி ஸ்டோக் எப்படி, அதுக்கு நிபந்தனை வச்சா எப்படி, வைக்காட்டி எப்படி, அது மாதிரி நிறைய நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ மேடம். ஒரே ஒரு தகவல் மட்டும் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு நான் என் நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொன்ன இந்த பாசிட்டிவ் ஸ்டோக்ஸ் பற்றி தான் பேசினேன். ஆக்சுவலி பாசிட்டிவ் ஸ்டோக்ஸ் எல்லாருமே கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மகிட்ட இருக்கிற நம்ம தான் நமக்கு பாசிட்டிவ் ஸ்டோக்ஸ் கொடுத்துக்கணும் அப்படின்னு அருமையா சொன்னீங்க. அதுதான் நான் என் நண்பர்கிட்ட இன்னைக்கு மத்தியானம் சொன்னேன். அழகா அதையே நீங்க சொன்னீங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன் சார். ஃபீட்பேக் கொடுக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த ஆர்டர்ல நான் கால் பண்றேன். நித்யா மேம் நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். உஷார் உள்ள வைப்பார், முதல்ல உள்ள வா, இப்பதானே உள்ள பார்க்க முடியும். நம்பா பேசிட்டு இருக்காரு, என்ன பேசுறாருன்னு. சில நேரம் பார்த்தா சில பேர் கடுப்பை கிளப்பிடுவாங்களா, ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அந்த முதல்ல ஒரு சைக்காலஜிக்கல் உளவியல் ரீதியான ஒரு புத்தகம், ராஜ்குமார் புத்தகம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் கண்டதெல்லாம் உள்ள வருதுல, ஸ்டாப் தேர் 5 minutes ரூல் அப்படி அந்த ரூலை ஃபுல்லாமே கிட்டத்தட்ட நான் 4 தடவை ரிவ்யூ பண்ணிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. இப்பயுமே மனசு சம்பந்தமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்களா. சில நேரம் கஷ்டமா இருக்கும்போது நானுமே ஒன்னு சொல்லுவேன், எல்லாரும் கஷ்டப்படுத்துவாங்க, நான் மட்டும் நட்டுரே புட்டுரே குழுகுலே அப்படி சொல்லிக்குவேன். இது சின்ன சில்லித்தனமா சைல்டிஷா சொல்றதா இருந்தா கூட அது என்னை அவ்வளோ காப்பாத்தும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடி மனசுல ஒரு வேர்ல இருந்து என்னைய அப்படி ஒரு காப்பாத்தும். இந்த ஸ்டோக் சொல்லும் போது அவங்க ஸ்டோக் அவங்க எழுத்துக்கிட்டு சாகிறதான். நம்ம பாசிட்டிவா கண்டிஷனலா சில விஷயத்த செஞ்சாதானே குழந்தைங்க அதுக்கு ஏத்த மாதிரி. அப்பா சொல்லுவாரு, ஒரு பேனாவுக்காக
ஒரு மரக்கட்டை பேனாவுக்காக, ராயல் இங்க் பேனாக்காக இந்த வேலைக்கு வந்தேன். அந்த பேனா இப்ப கூட என் கையில இருக்குது. ஆ அது அது வந்து எவ்வளவு பெரிய கனவு தெரியுமா? அந்த பேனா கிட்ட ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ரூ. 50 கூட வராது. ஆனா அதுக்காக ஒரு லட்சிய குறிக்கோள வச்சுட்டு வேலைக்கு வர்றது, அது ஒரு விஷயம். மனசு வச்சான் மை டியர் மச்சான் அப்படின்ற மாதிரி அந்த ஜிகு 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 ஜிகுன்னு அந்த மாரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா ஒவ்வொரு தலைப்பையும் என்னால முடியும், உன்னால முடியும் அந்த தலைப்பு எனக்கு பிடிச்சிருக்கு. நெனச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த கார வாங்குனோனே, இந்த காரெல்லாம் எத்தன பேர் வச்சிருக்காய்ங்க? நான் பார்த்தேன். அத நீங்க சொன்னீங்க. அப்புறம் அந்த த தையல் கடையில இந்த துணி கடையிலலாம் போய் இந்த கலர் இல்ல, இந்த கலர் இங்க இல்ல, அத்து கடை அப்படின்னு அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வந்து அதெல்லாம் வித்தியாசமா அந்த மனசு தான். மனச மட்டும் சரியா வச்சுக்கங்க. நான் கூட சொல்லுவேன், உங்க உடம்ப பாத்துக்கங்க அப்படின்னு நான் கடைசியா சொல்லவே மாட்டேன். உங்க மனச பாத்துக்கங்க அப்படிதான் சொல்லுவேன். உங்க மனச நல்லா பாத்துக்கங்க. கண்டிப்பா மேம கேட்டேன்னு சொல்லுங்க. ஐசு பாப்பா கேட்டேன்னு சொல்லுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். தீபா மேம் நீங்க பேசுங்க. எல்லாருக்கும் குட் ஈவினிங். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். சான்ஸே இல்லை. பாசிட்டிவா எப்படி இருக்கிறது, இக்னோரன்ஸ் பத்தி சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு அழகான டாக் ஸ்டோரியை வச்சு குறை கண்டுபிடிக்கிறவங்க மனுஷங்க அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க. அழகா ஒரு காரை வச்சு எக்ஸாம்பிளா வச்சு தெரிஞ்சதுதான் தெரியும் அப்படிங்கிறத பத்தியும் சொன்னீங்க. மனசுக்கும் குணம் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ பலவிதமான குடங்கள் அப்படிங்கிற சாப்டர்ல வந்து நம்ம பீப்புளை வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. டோன்ட் ஜட்ஜ் குயிக்லி அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்தது. ஸோ நம்ம ஃபிட்டானதை தேர்ந்தெடுக்கணும். அவரவருக்கு ஒரு உலகம் இருக்கு. எல்லாத்தையும் மேல அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சுய அடையாளம் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. என்னைக்குமே வந்து நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் சுய அடையாளம் அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் நம்மளால எல்லா துறையிலையுமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நான் நீங்க சொன்ன ரிவ்யூ வச்சு இந்த உஷார் அப்படிங்கிற புக்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா இந்த புக்கை கண்டிப்பா வாசிக்கிறதுக்கான டைம் கிடைச்சிச்சுன்னா நிச்சயம் வாசிப்பேன். ஒரு லைன் வாசிக்கும் போதும் ஒரு டாபிக் வாசிக்கும் போதும் கண்டிப்பா நீங்க உங்க முகம் எனக்கு நிச்சயம் ஞாபகத்துக்கு வரும். நன்றிகள் பல. ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ தீபா மேம். லாவண்யா மேம் நீங்க பேசுங்க. குட் ஈவினிங் ஆல். ரொம்ப சூப்பரா ரமேஷ் சார் ரொம்ப அழகா எப்பவும் உங்களோட இயல்புல அது எக்ஸாம்பிள்ஸோட அப்படியே ஒவ்வொரு இதையும் சொல்லியிருக்கீங்க. சார் அதுல எழுதுனதுமே நான் வந்து இந்த புக்ல ஒரு 25 சாப்டர்ஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்க சொல்ல 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 இன்னும் சீக்கிரம் படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இருக்கு. ஸோ ரொம்ப இயல்பா அந்த எக்ஸாம்பிள் வந்து அப்படியே நம்ம மனசுல பதிகிற மாதிரி அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸுமே சார் சொன்னது அந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஈஸியா நம்ம மைண்ட்குள்ள போற மாதிரி ரியல் லைஃப்ல அவங்க லைஃப்ல நடந்த எக்ஸாம்பிளை வச்சு சொல்லும் பொழுது நம்ம அப்படியே கண் கூட பாக்குற மாதிரியே சார் அந்த ரைட்டரோட டிராவல் பண்ற மாதிரியே இருந்தது. ரமேஷ் சாரும் அப்படியே சொல்லி நம்மளை கூட்டிட்டு போன மாதிரி இருந்தது. இந்த ஃபைனல் சாப்டர் வரும்போதெல்லாம் எனக்கு அந்த கேட்கறதான் பெருசா கேட்கணுமே, அப்ப நம்ம கேட்கறதுலதான் மிஸ்டேக் பண்றோம். அதை கரெக்டா கேட்டோம் அப்படின்னா எல்லாமே கிடைக்கிறதுக்கு இது இருக்கு. நமக்கு தான் அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து எடுக்க தெரியல அப்படிங்கறத ரொம்ப தெளிவா ஆணித்தரமா சொன்னீங்க. ஸோ பிளஸ் நம்ம கிட்டதான் அந்த ஹாப்பினஸ் எல்லாமே அது கோலா இருந்தாலும் சரி, ஹாப்பினஸா இருந்தாலும் சரி, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா புரிய வச்சீங்க சார். தேங்க்யூ சோ மச். எல்லாருமே வாய்ப்பு கிடைச்சா அந்த புக் படிங்க. ரொம்ப எளிமையா புரியுற வகையில அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸோட ரைட்டர் சார் சோமவல்லியப்பன் சார் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ லாவண்யா. தேங்க்யூ. இந்த புத்தகத்தோட பிடிஎஃப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. என்கிட்ட இருக்கு. எனக்கு என்னோட நம்பருக்கு ஒரு ஹாய் கொடுத்தீங்கன்னா நான் கேட்குறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ லாவண்யா மேம். மாரிமுத்து சார் நீங்க பேசுங்க. வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தில் இருக்கிற அருமையான விஷயங்களை கம்ப்ளீட்டாக நம்ம மனசுக்கு மாற்றிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளவும் ஒரு எழுத்தாளர் எந்த அளவுக்கு அனுபவித்து எழுதியிருக்கிறாருங்கிறது. எழுதிய எழுத்தாளர் ஒரு சிறப்பான எழுத்து ஆளுமை. அதை திறனாய்வு செய்த ரமேஷ் சார் சிறப்பான திறன் ஆய்வாளர். அவர் பேச்ச இந்த கரும்பை ஜூஸ் பிழிஞ்சு கொடுத்த மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையான நிகழ்ச்சிகள். அதில் 3 விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு எவ்வளோ கோடி வேணும்? எல்லாரும் எனக்கு 2 கோடி. யாருமே 100 கோடி கேட்கல. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, கேட்குறவங்க கொடுக்க போகிறதும் இல்லை, அவங்க வாங்க போகிறதும் இல்லை.
கேட்குறத கேட்போம், பெருசாக கேட்போமே, 100 கோடி கேட்போமே அப்படின்னு. இது பாரதியோட வரிகளை பெரிதினும் பெரிதுகேள் அப்படிங்கிற வரிகளை ஞாபகப்படுத்துது. மனசு நினைச்சா மனசுக்கு எல்லையே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வானவில்லி நிறங்கள் 7 தான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மதுரா கோர்ஸில் போனால், மதுரா கோர்ஸில் எல்லா ஜவுளி கடையிலையும் போனால் மேட்சிங் ப்ளவுஸ் தேடி வரவங்க அப்படியே ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ரேக் வச்சுருப்பாங்க. அவ்வளவு இருக்குது. அதே மாதிரி மனிதர்கள் ஒன்று என்றாலும், உடல் பாகங்கள் ஒன்று என்றாலும், மனம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் கொஞ்சம் 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 ஸ்லைட்டாக அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான மன இருக்குது, மன உணர்வுகள் இருக்கின்றன அப்படிங்கிறது. இன்னொன்று இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் பற்றி சொன்னார். அதோட மேஜிக் வந்து ரியலாகவே ட்ரமாண்டஸ். எனக்கு சில நாள் காலையில் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு என்ன இன்றைக்கி டல்லாக இருக்குது, என்னத்தை எழுதுகிற மூடையிலே நினைக்கிற போது திடீர்னு ஒரு வாசகர்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வரும். இப்போ ரீசண்டாக கிருஷ்ணபிரபு அப்படிங்கிற ஒரு வாசகர் எனக்கு ஃபோன் பண்ணார். சார் உங்கள் புக்கை படித்தேன், அருமையாக இருக்குது, நீங்கள் என்னென்ன புக்கெல்லாம் எழுதியிருக்கீங்கன்னு. உடனே அவர்கிட்ட பேசிவிட்டு அவர் ஒரு செட் ஆஃப் புக்ஸுக்கு ஆர்டர் கொடுத்தாரு. அந்த ஒரு ஃபோன் அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு வந்து மூடை மாற்றிடுச்சு, மைண்ட் செட்டை கொடுத்துருச்சு, பாசிட்டிவ் மைண்டாக ஆகிடுச்சு. அதுதான் பாசிட்டிவ் ஸ்ட்ரைக். அதே மாதிரி நம்ம பாசிட்டிவ் ஸ்ட்ரைக்கோட மென்டாலிட்டியோட உட்காருவோம். ஏவனாவது ஒருத்தன் ஃபோன் பண்ணி, என்ன சார், என்ன சார் உங்களை எத்தனை நாளாக ஃபோன் பண்ணுறது, பேசவே மாட்டீங்களா அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்டுட்டா, யார் அவன், நம்ம யார் பேசுனாலும் உடனே அட்டன் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சுணக்கம் வந்துடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நான் சுருக்கமாக சொன்ன மாதிரி எழுத்தாளர், எழுத்து ஆளுமையாளர், திறனாய்வாளர், அதில் ஆளுமை படைத்தவர். இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப கேட்காதவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம், கேட்டவங்களுக்கு பெரிய லாபம் என்று சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஆசீர்வாதம். தேங்க்யூ சார். கவிதா கண்ணன் மேம், நீங்க பேசுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரமேஷ் சார் வந்து எத்தனையோ தடவை லிங்க் அனுப்புவாரு. என்னால குற்ற உணர்ச்சியா இருக்கும், என்னால அட்டன் பண்ண முடியலையேன்னு. இன்னைக்கு அட்டன் பண்ண நினைச்சு வந்துட்டேன். அதுவும் புக்கு ரிவ்யூன்னொன்னே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால அப்புறம் அந்த ரிலேட்டபிள் டைட்டிலும் இருந்தது, உஷார் உள்ளே பார். நல்ல டைட்டில் கூட. அதை வந்து ரொம்ப அழகா நம்மளே அந்த புக்கை படிக்கிற மாதிரி ஒரு தொனியில அழகா எக்ஸ்பிளைன் பண்ணார் சார். இப்போ புக்கையே ஃபுல்லா ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் புக்கை பார்த்தா கூட அப்படியே எக்ஸாம்க்கு எப்படி ரிவைஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு இது கண்டென்ட். அதுல என்னன்னா, எனக்கு இந்த கார் என்னென்ன எந்த காரு நம்ம கார் மாதிரியே இருக்கா அப்படின்னு அது ரிலேட்டபிளா இருந்தது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே வந்து இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும்போது, நான் நினைச்சேன் இது கொடுத்துருச்சு பாரு, நான் இப்பதான் நினைச்சேன் இவரை பாத்துட்டேன், இவங்கள பாத்துட்டேன், இவங்க வந்துட்டாங்க, உங்களை நினைச்சேன் நீங்க போன் பண்றீங்க, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட நம்ம என்ன கேட்கிறோமோ கரெக்டா கேட்டா எல்லாம் கரெக்டா கிடைக்கும் அப்படின்றது ஒண்ணு. அப்புறம் ஒரு சிச்சுவேஷனை பார்த்துட்டு டக்குன்னு அதிக பிரசங்கித்தனமா நம்ம முடிவெடுத்துடுறோம்ல, அத வந்து அந்த ஸ்னேக்கும் அந்த இதுவும் கீரிப்பிள்ளையும் அந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப அழகான எக்ஸாம்பிள். அது அது வந்து கீரிப்பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு என்னன்னா, நாய் நாய் வந்து ஒரு குழந்தை எனக்கு, அந்த நாயையே அவங்க சுற்றுவாங்க, அந்த இது குழந்தை ஏதோ பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு, தான் வளர்த்த நாயி. அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதை பார்த்த போதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. சோ இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், நம்ம நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம கடந்து போய் இதெல்லாம் சின்ன விஷயங்கள் நினைச்சதெல்லாம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுவும் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ். அது வந்து ஏதோ ஒரு சின்ன டிஃபரண்ட் ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் சின்ன வயசுல வந்து பார்த்த ஞாபகம் இருக்கு. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்ரோ சேனல்ல வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, சிப்லிங்ஸ்க்கு இடையில உள்ள வேறுபாடுகள், அண்ணன் தம்பிக்கு அந்த மாதிரி உள்ள இது. பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ்ன்றது ஒரு நல்ல கேட்சி வேர்டு. அண்ட் பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணணுன்றதுக்கு இந்த ஒரு
கேட்சி வேர்டு, இந்த ஜென்சி வேர்ட் மாதிரி இது ஒரு நல்ல இதுவா இருக்குது. ஓகே, எல்லாமே ரிலேட்டபிளா இருந்தது. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நான் எடுத்துட்டு போறேன் சார். நிச்சயமா வாழ்க்கையில கடைபிடிப்பேன்னு நம்புறேன். ரமேஷ் சார், உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் பல பல. தேங்க்யூ சார். தேங்க்யூ கவிதா. தேங்க்யூ கவிதா மேம். கணேசன் சார், நீங்க பேசுங்க சார். வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு மனசை பத்தி ஒரு டாபிக் பேசுனீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க வந்து பேசுற விதம் அந்தந்த நேரத்துல அந்தந்த எக்ஸாம்பிள கரெக்டா நீங்க சொல்றீங்க. படிச்சதும் சொல்றீங்க, உங்களுடைய சொந்த அனுபவங்களையும் சொல்றீங்க, திருக்குறள்லையும் சொல்றீங்க, எல்லா வகையிலையும் சொல்றீங்க. மனசுல நல்லா பதிகிற மாதிரி இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். நல்ல இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து நீங்க ஒவ்வொரு தடவை பண்ணும்போது நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். முக்கியமா அந்த மனசை பற்றி பேசும்போது இந்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதை பத்தி பேசுனீங்க. நம்ம நம்ம மனசுல ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறோம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா அதுதான் கண்ணில் தெரியும். இப்போ நான் வந்து இப்போ ஸ்விஃப்ட் காரு அப்படி அதை பத்தி நான் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்விஃப்ட் கார் ரோட்ல பார்த்தா ஸ்விஃப்ட் காரா தெரியும் நம்மளுக்கு. அது மாதிரிதான் மனசு ஃபோக்கஸ் எதை பண்றோமோ அதை அப்படியே உள்ள வாங்கிக்கொள்ளும். இன்னும் மனசுல என்னன்னாக்கா இந்த ப்ராப்ளம் சால்விங்ல எல்லாம் சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்விங்னா கொஞ்ச நேரத்துல அதான் உள்ளே பார், நீங்க உள்ள நினைச்சிட்டு எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா மறுநாள் எடுத்து ஒரு பேப்பரை எடுத்து பிரிச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேண்டிய விட அதில் கிடைக்கும். உங்களுக்கு வேண்டிய ஆளை ஒரு நாளைக்கு வருவார், நாளைக்கு அது சால்வ் ஆகும். இது வந்து அந்த உள் மனசோடைய ஒரு பவர். அதுதான் அவர் சொல்றாரு உஷார் உள்ளே பாருன்றது டாபிக். என்ன உஷார்னா நம்ம முதல்ல மனசை வந்து டபுள் சைடட் வெப்பன் உஷார் பண்ணிக்கணும். நம்ம வந்து எதை என்ன பண்ண போறோம், எதை ஃபோக்கஸ் பண்ண போறோம், நம்மளுக்கு என்ன ப்ராப்ளமா இல்லையா சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு மனசை நினைச்சுக்கின்னு நீங்க உள்ள போய் விட்டுட்டீங்கன்னா அதே ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். அதுதான் மனசோடைய பெரிய பெரிய பலமானது. அதை பத்தியும் சொன்னீங்க. அப்புறம் அந்த பீயிங் டூயிங், யாராவது ஒருத்தர் ஸ்ட்ரோக் பண்ணனா ஒருத்தரை வந்து அவன் பண்றதுக்கு செய்யறதுக்கு டூயிங், அதுக்கு நீங்க பண்ணீங்கன்னா அது வந்து கண்டிஷன் ஸ்ட்ரோக். இதை பண்ண அதனால நான் அவனை பாராட்டுறேன். ஆனா பீயிங்னா அவன் மனுஷனா இருக்கிறானே, அவன் நம்ம கூட நீ இந்த மாதிரி இருக்குதால நீ இதை செஞ்ச, நீ இந்த மாதிரி ஒரு பிரேவ் பர்சன் அப்படின்னு அவனை பத்தி நீ சொல்லும்போது பீயிங், அதுதான் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ரோக்ன்றாங்க. அதையும் நீங்க சொன்னீங்க. அது வந்து எப்படின்னா எல்லாருமே கிரேவிங் ஃபார் ஸ்ட்ரோக். நம்ம வந்து எல்லாருக்குமே சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம பத்தி ரெகக்னிஷன் தேவை. அது உள்ளுக்குள்ள நம்ம நீடு, இந்த நீடு சாட்டிஸ்ஃபை பண்றதுதான் அந்த பீயிங். அந்த பீயிங் சொல்லும்போது நீங்க வந்து அலாதியான இன்பம் வரும். அதனால வந்து அந்த ஸ்ட்ரோக் வந்து ஒரு வாழ வைக்கும். அதை பத்தி நான் சொன்னீங்க. ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. என்ன விதை போடுறோமோ அதான் விதை மனசுல முளைக்கும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. ரொம்ப அற்புதமான உரை சார். உங்களுடைய நெக்ஸ்ட் செஷனுக்காக நாங்கள் காத்திருக்கோம். நன்றி. தேங்க்யூ சார். இப்போ நீங்க எல்லாம் கொடுக்குற ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் ஃபார்மிங். ஆமா சார். நம்ம சேனலுக்குமே ரிப்போர்ட் சென்ட்ரல் சேனலுக்குமே ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் தான். தேங்க்யூ வெரி மச். ஆமா சார். நன்றி சார். சேவா மேடமும் நன்றி இந்த நிகழ்ச்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ கணேசன் சார். வீரசேகரன் சார், நீங்க பேசுங்க. அன்புகளுமைய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய முன்னிரவு வணக்கமும் நல்வாழ்த்துகளும். இன்றைய பொலிவாளர் ஐயா அவர்கள் நாங்கள் அதிகமாக தொடர்போடு இருக்கிறோம், அது ஒரு மகிழ்வான செய்தி. இன்று புத்தகம் அவர் சொன்னார் இல்லையா, சோமவல்லியப்பன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எளிமையானவர்னு. 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை நான் பிஹெச்எல்ல நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப அவரை பார்த்தது. இன்னும் அந்த பிக்சர் என்னுடைய மனசுல அப்படியே நிக்குது. அந்த ஒரு சின்ன சிரிப்பு, எளிமைங்கிறது ஒன்னோட சேர்ந்து இப்ப அவரை நினைச்சாலே ஒரு சிரிச்சுக்கிட்ட முகத்தோட தான். இதே வார்த்தையை ஐ எம் நாட் சேயிங் ஃபார் ஃபேஸ் வேல்யூ, ஃப்ரம் மை ஹார்ட் அண்ட் சோல் ஐ வுட் லைக் டு சே திஸ். இன்னைக்கு பொலிவாளரும் நான் பார்க்குறப்பெல்லாம் அந்த சிறிய சிரிப்போட தான் அவர் பேசுவார். நான் நேரடியாக சந்திச்சப்போதும் சொல்கிறேன், இணைய வழியாக சந்திக்கிறப்போ அந்த சின்ன சிரிப்பு அவர்கிட்ட இருக்கும். இந்த 2 ஒற்றுமையும் 2 வெட்டையும் உள்ள ஒற்றுமைகள் இறை அருளால் அவங்க வாழ்க. அடுத்தது ஒரே ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஊர்ல மழையே இல்லைன்னு சாமி கும்பிடணும்னு எல்லாம் போய் கோயிலுக்கு வாங்க, எல்லாரும் வாங்க, கிராமமே வந்தாகணும்னு மலைக்கு போய் வேண்டிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல
அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மழை வந்துடுது. ஆஹா! மழை வந்துட்டேன்னு எல்லாம் சுத்தி முடியும் பார்த்தா, யாருமே குடை எடுத்துட்டு வரல. ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் குடை எடுத்துட்டு வந்து அழகா இருக்கு. "என்னம்மா நீ மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கியே?" "ஆமா, மழைக்காக தானே வேண்டிக்கிறோம். உடனே குடுப்பாருல்ல சாமி. அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன்னு" சொன்னதுன்னு, இந்த பையன் கலெக்டர் பையன் என்னோட இவருக்காக அசிஸ்டன்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒண்ணும் எழுதாம இருந்த மாரி, அது சொல்லுவாங்க. இது மாரி இவருக்கு ஐயாவ அடுத்த ஒரு அடிஷனலா சொல்லணும்னா, எல்லாரும் ஓய்வு பெறுவோம். பணி ஓய்வு. இத நான் எல்லா இடத்துலயும் சொல்லணும்னே இருக்கேன். சொல்லிட்டு இருக்கேன். பணி ஓய்வுல எல்லாம் கிஃப்ட் எல்லாம் தருவாங்க. நல்லா வேலை பார்த்தீங்க அப்படின்னு. ஆனா வாழ்நாள் சாதனையாளர் பணியில்னு இவருக்கு ஒரு பட்டம் குடுத்தாங்க. அது கோடி கோடிக்கு விட சிறப்பானது. அதுக்கு வேல்யூ வந்து வி கேனாட் ஃபிக்ஸ் த வேல்யூ ஃபார் தட். இத்தனை கோடி, அத்தனை கோடின்னுலாம் அதெல்லாம் தாண்டியது. அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள். உங்கள் அமுத ஊற்றை எங்களுக்கு பருகத் தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி வீரா சார். தேங்க் யூ வீரசேகரன் சார். லக்ஷ்மி மேம் நீங்க பேசுங்க. Thank you, Seva ma'am. Thank you, Ramesh sir. Excellent session. இன்னைக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்ல லேட் ஆனதுனால கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் நீங்க சொன்னது வந்து, அந்த ஒருத்தர் அப்படி தூரத்துல இருந்து வரும்போது கை காமிப்பாரு, பார்க்கவே மாட்டாரு. கை காமிப்பாரு, பார்க்கவே மாட்டாரு. திருப்பி அடுத்த நாள் வந்து அவரா வந்து பேசும்போது, "என்னடா மனுஷன் இவன்" அப்படின்னு நினைக்கும்போது அவங்க அப்பா சொல்ற எக்ஸ்பிளனேஷன். அது வந்து உண்மையிலேயே நம்மளுடைய அன்றாட இதுல வந்து நிறைய பேருடைய இந்த செயல்பாடுகள்ல நம்ம இத பார்த்திருப்போம் அப்படி. நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இவங்களா இப்படி செய்வாங்க, இவங்களா இப்படி செய்வாங்க, சான்ஸே இல்லையே அப்படி நினைக்கிற மாதிரி கூட அவங்க செயல்பாடுகள் இருக்கும். ஆனா அது காரணம் என்னன்னு புரியாது. அப்புறம் பார்த்தா தான் உண்மைய தெரிய வரும்போது நமக்கே வந்து கஷ்டமா இருக்கும். ச்சே நம்ம தப்பா நினைச்சுட்டோமே அப்படி சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து எனக்கு அது கண் முன்னால கொண்டு வந்து குடுத்தீங்க. நீங்க நீங்க சொன்ன விதம் அப்படி தத்ரூபமா இருந்துச்சு சார். அத சொல்றதுக்கு. வந்து எவ்வளவு ஒரு மனசு வலிச்சிருக்கும்ல. இவர் என்ன பார்க்காம போறாரே அப்படின்னு நினைக்கும்போது. ஆனா கடைசியில உண்மை தெரியறப்பவும் அவருக்கு வந்து இது ச்சே நம்ம தப்பா நினைச்சிட்டோமே அப்படி சொல்லிட்டு. சோ இது வந்து நம்ம மத்தவங்களுடைய நிலைமையில இருந்து நம்ம பார்க்கணும் ஒரு இத விஷயத்த. நம்மளோடதுல இருந்து மட்டும் பார்க்கக்கூடாது. சில நேரங்கள்ல இப்படி நடக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இதுல இருந்து எடுத்துக்கிட்டேன் சார். தேங்க் யூ. ஒரு நல்ல புக்கு. உஷார் உல்லேபால் நல்ல சூப்பரான ஆத்தர். பிரசன்டரும் சூப்பரான பிரசன்டர் இன்னைக்கு நம்ம ரமேஷ் சார். எக்ஸலன்ட் செஷன் ரீட் ஃபோர்ட்ல நடந்திருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். எனக்கு பிடிஎஃப் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். தேங்க்யூ சோ மச். ரீட் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ லக்ஷ்மி மேம். ரமேஷ் சார் சொல்லுங்க சார். தேங்க்யூ. என்னுடைய ஆக்சுவலி என்னன்னா, நான் ஒரு 10ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லா ரவுண்ட்ஸ் சென்னை, நெய்வேலி டு சென்னை, சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு புட்டபர்த்தி, புட்டபர்த்தி டு திருப்பி பெங்களூர். இன்னைக்கு காலம்பரை தான் சென்னை வந்து காலையில தான் வந்து சேர்ந்தேன் நான் ஆக்சுவலி ஒரு 11:30க்கு. பட் இன்னைக்கு 15th ப்ரெசன்டேஷன் இருக்கும். நான் 10ஆம் தேதி போறதுக்கு முன்னாடியே எல்லாம் தயார்படுத்திட்டு போயிட்டேன். ஈவன் என் டிராவல் வந்து நான் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன்னு வச்சுங்களேன். ஸோ இன்னைக்கு இந்த மனம் சம்மந்தப்பட்ட போது இன்னைக்கு இவ்வளோ டயர்ட்லையும் பண்ணணுமா அப்படின்லாம் கூட எனக்கு தோணலை. என்ன காரணம்னா நம்ம மனசு இது மேல உள்ள ஆர்வம், இந்த பேச்சு மேல உள்ள ஆர்வம், இது எனக்கு ஒரு சின்ன டயர்ட்னஸ் கூட வராத அளவுக்கு. என்னன்னா இந்த மனத்தை பத்தின புத்தகம் படிக்கும்போது எனக்கு தோன்ற விஷயம் இன்னைக்குமே ஒரு உற்சாகமா ஒரு டயர்ட்னஸ் இல்லாம இருக்குன்னா, நமக்கு இது மேல எது மேல நம்ம ஆசை வைக்கிறோமோ அந்த ஆர்வம் கண்டிப்பா இருக்கும். உடம்புல டயர்ட்னஸ் எதுவுமே வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். சிவக்கணி மேம் நீங்க பேசுங்க. சிவக்கணி மேம் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். செஷன் ரொம்ப எக்ஸலன்ட் சார். ஆனா ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங் சார். ஏன்னா நீங்க பிபிடி போடலை இன்னைக்கு. அதை நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான காரணத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா ஆர்வம், அந்த நம்ம எப்படியும் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை இருக்கு பாருங்க. அது என்னைக்குமே நம்மளை வந்து தடை அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கே கொண்டு போகாது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு புத்தகத்தோட தலைப்பு பார்க்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. உஷார்னு கொடுத்துருக்காங்களே, இது என்ன உஷாரா இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நீங்க சொன்ன சாரோட புக்கில்
ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா நெறைய தலைப்புல வந்து குடுத்திருப்பாரு. அதுதான் அவரோட புக்கோட ஹைலைட்டே. சின்ன சின்ன தலைப்பா இருந்தாலும் கூட நெறைய விஷயங்கள், நெறைய அத்தியாயங்கள் குடுத்திருப்பாரு. நம்ம அத படிச்சு அத புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு புக்கு வாங்குறோம் அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம நல்லா அலசணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப அழகா குடுத்திருப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது சார் உங்களுடைய அந்த சொல்லக்கூடிய விதமாகட்டும், நெறைய அத்தியாயங்கள். அதான் நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? நான் நெறைய சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன விஷயங்களே எங்கனால அள்ள முடியல. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ரொம்ப சிறப்பா இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். வாய்ப்பிற்கு நன்றி சேவா மேடம். தேங்க் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். சித்ரா மேம் நீங்க தேங்க்யூ சேவா மேம். சார் ரொம்ப அருமையா இருந்தது செஷன். ரொம்ப நன்றி இந்த புக் எங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணதுக்கு. நீங்க குடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப ரிலேட்டபிளா, சிம்பிளா புரியிற மாரி இருந்துச்சு. இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்தது. அ அதோட ஒரு மனசோட சக்தி அத வந்து எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ரிமைண்டர் மாரி அப்பப்போ நமக்குள்ள அந்த சக்தி இருக்கு அப்படிங்கிறத வந்து ஞாபகப்படுத்துற மாரி ஒரு ரிமைண்டர் மாரி எங்களுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களோட செஷன்ஸ்க்காக நாங்க காத்திருக்கோம். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. உங்களோட ட்ராவல் எல்லாத்தையும் தாண்டி இத வந்து எங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணணும்னு நெனச்சதுக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சித்ரா. தேங்க்யூ சித்ரா மேம். மகேந்திரன் சார் நீங்க பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷல் வணக்கம் ரமேஷ் சார். இங்க நீங்க ப்ரெசென்ட் பண்ணதை என்னால கேட்க இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கல சில மீட்டிங்ஸ்னால. ஆனா எப்படின்னா நம்ம பண்ணதை அந்த ரிஃப்ளெக்ட் பண்ண கண்ணாடிகள் மூலமாவே நம்ம வந்து சொல்ல முடியுன்ற மாதிரி ஒரு பனை சோற்றுக்கு ஒரு சோறு இல்லைங்க, பல சோறு பதமாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் சொன்னதுல இருந்து எடுத்துக்கிட்டா அதுவும் ஸ்பெஷலி த பவர் ஆஃப் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக், நெகட்டிவ் ஸ்ட்ரோக், அது சார்ந்த அவேர்னஸ், உஷார் அப்படின்னு சொல்லும் பொழுது கவனத்தின் மீதான கவனம் அப்படின்னு சொல்லுவோம், ஃபோக்கஸிங் த ஃபோக்கஸ். அது மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள பார்க்கும் பொழுது அங்கதான் எல்லாத்துக்குமான பதில்களும் இருக்கு. அங்கதான் நமக்கான தேடலும் இருக்கு. நம்ம அதுல பார்க்கணுங்கிற அந்த ஏன்னா சில சமயம் அந்த புத்தக தலைப்புகளே நமக்கு ஒரு ஆங்கர் மாதிரி இருக்கும். அது அந்த ஒன்றை எடுத்தீங்கன்னா அந்த ஒரு மாலையே வர மாதிரி, ஒரு பூவை எடுக்கும் பொழுது ஒரு மாலையே வர மாதிரி. ஐ எம் ஷியோர் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான செஷனா இருந்திருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது நிறைவா இருக்கு. உங்களோட அடுத்தடுத்த உங்க பேரை பார்த்த உடனே வந்தேன், வரணுமே அப்படின்ட்டு. மகிழ்ச்சி, சிறப்பு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ மகேந்திரன் சார். நன்றி. தேங்க்யூ ரமேஷ் சார். தேங்க்யூ மகேந்திரன் சார். ரமேஷ் சார், வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன். தேங்க்ஸ் a lot for share. தேங்க்ஸ் டு எவரிவன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஜானகி புண்ணன் மேம் பேசுறாங்க. எல்லாரும் இதே லிங்க்ல